லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கையால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நிலை குலைந்து போயினர். இது தவிர அந்நாட்டின் முரித்கே, ஜஹோபாபாத், போலாரி உள்ளிட்ட ராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் கடும் சேதமடைந்தன. இதை பாகிஸ்தான் மறுத்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் நடந்து ஒரு மாதமான நிலையில் சேதமடைந்த விமானப்படை தளங்களை பாகிஸ்தான் ராணுவம் தார்பாய்கள் போட்டு மூடியது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேக்சார் என்ற நிறுவனம் பாகிஸ்தானில் உள்ள சேதமடைந்த விமானப்படை தளங்களின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டது. மே 10ஆம் தேதி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முரித்கே விமானப்படை தளம் கடும் சேதமடைந்தது. அப்போது அத்தளத்தின் மீது பச்சை நிற தார்பாய் போர்த்தப்பட்டுள்ளது. சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டுள்ளது. இதேபோல பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள போலாரி விமானப்படை தளமும் இந்தியாவால் தாக்கப்பட்டது. அப்போது சேதமடைந்த பகுதிகள் தெளிவாக தெரிந்த நிலையில் தற்போது அத்தளத்தின் மீது தார்பாய் போட்டு மூடப்பட்டுள்ளது. மற்றொரு விமானப்படை தளமான ஜஹோபாபாத்தில் இதே நிலை நீடிக்கிறது. கடந்த மாதம் 11இல் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்களில் சேதமடைந்த பகுதிகள் தெளிவாக தெரிந்தன. ஆனால் சமீபத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்நாட்டு அரசு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதை சுட்டிக்காட்டியுள்ளன. இதன் மூலம் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த பகுதிகளை மறைக்க இத்தகைய ஏற்பாடுகளை பாகிஸ்தான் முயற்சிப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இப்போது செயற்கைக்கோள் புகைப்படங்களின் வாயிலாக அதன் செயல்பாடுகள் அப்பட்டமாக வெளிப்பட்டுள்ளது.